பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை செல்ஃபோனில் பார்த்து கொண்டிருக்கலாம், டிவியில் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு டேபில் பார்த்து கொண்டிருக்கலாம், ட்ராவலில் போய்கொண்டே பார்த்து கொண்டிருக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கீங்களா? சிங்கப்பூரில், மலேசியாவில், அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், லண்டனில், ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில் எங்கே இருக்கிறீங்க? நீ எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு சமீபமாய் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம், ஒரு துக்கம், ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். அதுக்கு இயேசு அற்புதம் செய்ய விரும்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்தேன். நாங்கள் இந்துக்கள், எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போனதில்லை, சர்ச்சுக்கு போனதில்லை. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தேன் சாக. என் தாயார் கூப்பிட்டாங்க, இயேசுவே இயேசு. அவ்வளோதான் அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும். இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுவே 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 நீ கண்ணீரோடு கூப்பிட்டாங்க. அந்த சகோதரன் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது என் தாயார் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டதுனால ஒரு வல்லமை என் மீது இறங்கிட்டு. இன்றைக்கு இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசுவே என்னை தொடுனுங்க. ஆண்டவரே, கடவுளே, அப்படி இல்லை, இயேசுன்ற பெயரை சொல்லணும். அவர் தான் அந்த ஆண்டவர், அவர் தான் அந்த கடவுள், அவர் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், அவர் தான் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினவர், அவர் தான் மனிதனுக்காக மரித்தும் உயிரோடு எழுந்து, அவர் தான் மரணத்தை ஜெயித்து இன்றும் உயிரோடு இருக்கிறவர், அவர் தான் திரும்ப வரப்போகிற ராஜா, அவர் தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர், அவர் தான் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், வல்லமை உள்ளவர். அதனால் அந்த பெயரை சொல்லணும். அந்த பெயரை சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே இயேசு அற்புதம் செய்வார். பாருங்கள், அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவது, இந்த இயேசுடைய பெயரை சொன்னால் என்ன நடக்குங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார். இங்கே இயேசுவை பின்பற்றின இன்னொரு சீஷன், பவுல் என்கிற ஒரு சீஷன், அவர் இயேசு அறிவித்து கொண்டே வருகிறார். அவர் வந்தபோது பிலிப் என்ற ஒரு பட்டணத்துக்கு வந்தார். அங்கே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி அறிவிப்பார். ஒரு நாள் அவரும் ஒரு குழு, ஒரு டீமாக இருக்கிறாரு. சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, சேர்ந்து ஊழி செய்வாங்க. பார்க்குறீங்களா, நாங்கள் இயேசு உடிக்கிறாரில் நிறைய டீமாக இருக்கிறோம். ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். இயேசுவை நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். ஜனங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை பெறணும், அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். அதை சேர்ந்து ஊழியம் செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். அது சிலருக்கு பிடிக்காது, மதம் மாற்றுற பொய்யான செய்தி. நாங்கள் யாரையும் மதம் மாற்றுவது, மதத்தை பற்றி பேசுவதும் இல்லை. அதில் வேறு கட்டாய மதமாற்றம்னா என்ன, கட்டாய மதமாற்றம்னா என்ன? யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? கேட்டு பாருங்கள். சரிங்க, என்னவோ மதம் மாற்றுறாங்க, கட்டாய மதம் மாற்றுறன்றீங்களே. மதம் மாற்றம்னா என்ன, கட்டாய மதம் மாற்றம்னா என்ன? விளக்கம் சொல்லுங்கன்னா ஒருத்தர் இது வரைக்கும் சொன்னதில்லை. யாராவது விளக்கம் சொல்லலாம். நம்ம போய் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களுக்கு சமாதானம் தருவார்னு ஒரு டாக்ஸ் கொடுத்தா உடனே மதம் மாற்றுறாங்க. அதில் மதம் மாற்றம் எங்கே இருக்குது? பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி மதத்தை வச்சு மக்களுக்குள்ள அரசியல் பண்ணுகிற பொருளாத ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் நன்மை பெறக்கூடாதுன்னு அவங்கள பிசாசு மதவெறியை தூண்டி ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு மத்தியில் நாங்கள் ஏன் செய்யணும்? எங்கள் பாட்டில் எங்கள் இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம்ல, ஏன் மக்கள் மத்தியில் போகணும்? இயேசு எங்களுக்கு சொன்னார், நீ நன்மை பெற்றல்ல, ஆமாம் அது சொல்லு, அவங்களும் நன்மை பெறட்டும். நான் இயேசு என்னை சுகமாக்கிட்டார். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு இயேசு சுகம் கொடுத்தானே இருந்திருந்தேன் அன்றைக்கி இத்தனை 1000 பேர் சுகம் பெறுவ முடியுமா? நான் போய் வெளியே சொன்னதுனால எத்தனை 1000 மக்கள் இயேசுவை விசுவாசித்து அற்புதம் பெற்றிருக்காங்க. இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு சாட்சியெல்லாம் பார்க்குறீங்களா? கேன்சர்லேருந்து சுகம் பெறுறாங்க, பிசாசுப்படி இந்த விடுதலை. எப்படி நான் போய் சொல்கிறதுனால அவங்க நன்மை பெறாங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன்.
அப்போ ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? லஞ்சம் வாங்குகிற ஏமாத்துகிற அரசியல்வாதி பற்றி நீ தெருவாக பேசுகிற, ஏமாத்துகிற, ஊரை கொள்ளடிக்கிறவங்களை பற்றி நான் உண்மையாக ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை பற்றி ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, நீங்களே யோசிங்களேன். அதுவும் அரசியலமைப்பில் இருக்குது, அவங்கவுங்க கடவுளை பற்றி சொல்லலாம், உரிமை இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு விரோதமாக வழக்கு போடுறான், அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வர்றாரு, நீங்கள் மரம் மாற்றுறீங்க, கடவுள் சொல்கிறேன், எங்கே மரம் மாற்றணும், யாரை மரம் மாற்றணும்? அப்படி செய்கிறது இல்லை. பொய்யானதை சொல்லி மக்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்போ இங்கே பவுலுங்கிற மனிதர் போனால் அந்த ஊரில் சிலருக்கு பிடிக்கலை. ஏன்னு சொன்னால் பவுல் மூலமாக நிறைய பேர் சுகம் பெறாங்க, விடுதலை பெறாங்களா. இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, பிசாசு பிடித்த ஒரு பெண், குறி சொல்லுகிற ஒரு பெண், அவளை வச்சு பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பைபிளில் இருக்குது. என்னங்க இப்போ நம்ம ஊரில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அந்த காலத்தில் அதான் நடந்திருக்கு, பைபிளில் இருக்குது. அது தானே நாங்கள் பிரசங்கம் பண்ண கோபம் வருது சிலருக்கு. பாருங்கள், அவங்க வச்சு குறி சொல்லுகிற ஒரு பெண், அவள் குறி ஒரு ஆவி வரும், குறி சொல்லுவாள். அப்போ அதை வச்சு காசு, மக்கள்கிட்ட காசு பிரிக்கிறாரு, பிழைப்பை நடத்துறது, கடவுள் பேரை சொல்லி பிழைப்பை நடத்து. அது கடவுளுங்க குறி சொல்லுகிற ஆவின்னே இருக்குது. அது ஆங்கிலத்தில் மூல பாஷையில் பார்த்தா ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் அப்படின்னு இருக்கு, ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி அவளுக்குள்ளே வரும். அது போய் அப்படியே குறி சொல்லும். பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்தது தெரியும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. கரெக்டாக தானே சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் 4 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க, உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சான்னு கரெக்டாக சொல்கிறாங்களேன்னா பிசாசுக்கு எல்லாமே தெரியும். சாத்தான் எங்கே அவன் வியாபித்திருக்கிறான், ஒரு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் எப்படி எல்லாத்தையும் பார்க்குறாரோ அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் அவனால் சொல்ல முடியும். பிசாசு தானே, வரப்போகிறத சொல்ல முடியாது, எதிர்காலத்தை சொல்ல முடியாது. அதனால தான் 1 சொல்ல மாட்டான், 2 10 சொல்லுவான். அதில் 2 நிறைவேறிட்டாலே ஓ அன்றைக்கே சொன்னாங்க, 10 சொன்னாங்களே 10 நடந்துச்சா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். குறி சொல்லுகிற ஆவி, அது கடவுள் குறி சொல்ல மாட்டார். நல்ல பக்தி உள்ள இந்துக்களை கேட்டு பாருங்கள், அவங்கள என்ன குறி சொல்கிறாங்க, அது பிசாசுங்கம்பாங்க. அவங்க அதை நம்ப மாட்டாங்க. பக்தி உள்ள இந்துக்களே தெய்வத்தை நல்லா தேடுறவங்க பாருங்கிட்ட போய் கேளுங்க, இந்த குறி சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. அது பிசாசு குறி சொல்கிற ஆவி, கடவுள் அப்படிலாம் பேச மாட்டாரும்பாங்க. அதான் உண்மை. அப்போது இங்கே குறி சொல்லுகிற ஆவி, அந்த ஆவி இவங்களை பார்த்த உடனே இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிற, கரெக்டாக சொல்லுது பாருங்கள். இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கணும், கரெக்டாக சொல்லுது. ஆனால் பவுலுக்கு அதுபடி நீ என்னை பற்றி சாட்சி கொடுக்குறாரு, எங்களை பற்றி சாட்சி சொல்ல கர்த்தர் இருக்கார். நீ பிசாசு ஏமாத்துற, இந்த மக்களை வஞ்சிக்கிற, பொய் சொல்லி குறி சொல்கிற ஆவி நீ. உடனே என்ன சொல்கிறார் பாருங்க, இப்படியே இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று அது சத்தமிட்டு அந்த பெண் பிள்ளை சொன்னார். அந்த ஆவி, குறி சொல்கிற ஆவி இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள், அந்த குறி சொல்கிற ஆவி உள்ள பெண். அப்பொழுது பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு இந்த பிசாசை கடிந்து கொண்ட உடனே போயிட்டு, அவ்வளோதான். இயேசுவின் பெயரை சொன்ன பிசாசு ஓடிட்டு அந்த ஆவி போயிட்டா. வருஷ கணக்காக இவளை வச்சு பிஸ்னஸ் பண்ணவங்க இருக்கார்ல, அந்த பேரில் இவளை வச்சு பணம் அவனுங்களுக்கு கோவம் வந்துட்டு, பிழைப்பு போச்சே, இந்த ஆவி போயிட்டு இல்லை, இனி இவளை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது. உடனே இவங்க மரம் மாத்துறாங்க, நீ பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி பவுலையும் சேர்ந்தவங்களையும் அடித்து ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அதான் வசனத்தில், அதான் இன்றைக்கி நடக்குது. புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கி அதான் நடக்குது. அவங்க ஜனங்க அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு விடுதலை. இந்த குறி சொல்கிற ஆவியில் மக்களை ஏமாற்ற முடியாது. இதை வச்சு பிழைப்பை நடத்துகிறான். அந்த மதத்தை வச்சு, இந்த குறி சொல்கிற ஆவியை வச்சு பிழைப்பை மக்களுக்கு நன்மையெல்லாம் செய்வதில்லை, ஏமாற்றி பிழைப்பை நடத்துகிறவங்க. அந்த ஆவி போன உடனே, பிழைப்பு பாதிக்கப்பட்ட உடனே இவங்க போய் உடனே அவங்கள பிடிச்சி இவங்க மதம் மாற்றுறாங்க, புதிய கடவுளை இதை சொல்கிறாங்க, இவங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வழக்கு போட்டு அவங்கள அடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அதுதான் இதில் எழுதியிருக்கு.
அதுதான் இன்றைக்கும் நடக்குது. அதனால தான் நாங்கள் அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் ஏசினாலும் திரும்ப திரும்ப சொல்ல காரணம், பரவாயில்ல, எவ்வளோ மக்கள் விடுதலை பெறாங்களே. பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள். அந்த மகள்லாம் பாருங்கள், எத்தனை மக்கள் பிசாசு பிடியில் 40 வருஷம் விடுதலை பெறாங்கல்ல, கேன்சர்லேருந்து சுகம். அதான் எங்களுக்கு சந்தோஷம். யார் திட்டினாலும் ஏசுனாலும் இந்த மக்கள் வந்து ஐயா நான் ஏசு சுகமாக்கிட்டாரு, விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக எத்தனை நிந்தைகள் அடிகள் வாங்கி கொண்டாலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அதை செய்வதற்கு காரணம். இதுதான் காரியம். சரி, இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு தான் இப்போமா நடக்கிறது. அப்போ இயேசுவின் பேரை சொன்னால் பிசாசு ஓடிடும். இயேசுவின் பேரை சொன்னால் பிசாசு நடுங்கும். இயேசுடைய பெயருக்கு தான் நடுங்கும். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது வேத புஸ்தகத்தில். மார்க் 16:17 இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீங்க. பயத்தின் ஆவி இருக்குதா, தற்கொலை ஆவி இருக்குதா, உங்களை துன்பப்படுத்துதா, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இயேசுவின் நாமத்தில் பயமே என்னை விட்டு விலகி போ, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பயம் போயிடும், விடுதலை அந்த ஆவி போயிடும். இயேசுவின் பேரை சொல்லித்தான் ஓடிடும். இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டால பிசாசு நடுங்கிறோம், அவ்வளவுதான். அப்போ இயேசுடைய பெயரில் தான் இவ்வளோ ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு. அதான் சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இயேசு நிறைய பேர் விடுதலை அடைந்து இயேசுவின் பெயரை சொன்ன உடனே அந்த அசுத்தாவியால் இருக்க முடியல, ஓடி போய்விட்டாரு. நிறைய பேர் விடுதலை பெறாங்கல்ல. அப்படி அதானே சாட்சியாக நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்கும். இயேசுவேன்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆவியெல்லாம் ஓடி போயிடும். பில்லி சொன்னிய மந்திர ஆவிகள், உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யப்பட்ட மந்திரவாதம், பயத்தின் ஆவி, உங்களை தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவி, உங்களை வந்து சொப்பனத்தில் தோன்றி உங்களை பயமுறுத்துகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு ஐயாக்குள்ள கேன்சர். அப்போ ஜெபிக்கும் போது ஆவியானவர் நான் இல்லை. அப்போ அந்த ஆவி, நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நேரம் அந்த வல்லமை வெளிப்படும். அதனால தான் நான் சொல்கிறது, யாராவது பார்க்க வந்தால் ஜெபத்துக்கு வாங்க, ஜெப நேரத்துக்கு வாங்கன்னு சொல்ல காரணம். ரோட்லேயும் அங்கே இங்கே ஐயா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. நான் அவங்களே போல் சாதாரண மனிதன், அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்கள திருப்திப்படுத்த ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த கூட்டம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஜெபத்தில் மக்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இறங்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து மக்கள் மேலே பரிதாபம் கொண்டு அற்புதம் செய்கிற மாதிரி அவருடைய மனதுருக்கம் எங்களுக்குள்ளே வரும், அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வரும். அந்த நேரம் நாங்கள் ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கூட்டத்துக்கு வாங்க, பிரசங்கம் கேளுங்க, அங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம். நீங்கள் வழியில் பார்த்து ஜெபிக்க சொன்னால் இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள் கை வைத்து ஜெபிப்போம். சில சமயம் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதை பார்த்துருக்குறேன். அவங்க விசுவாசம் அதை கனப்படுத்த முடிய அற்புதம் செய்யும். ஆனால் இந்த கூட்டத்தில் ஜெபிக்கிற நேரத்துலேருந்து அபிஷேகம் இறங்கும். அந்த ஐயாவுக்கு ஜெபிக்கும் போது அந்த கேன்சர் வியாதி கொண்டு ஒரு ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்த உடனே அந்த வியாதி போய்விட்டு, அந்த ஆவி போன உடனே அந்த வியாதியும் போய்விட்டது. அப்போ இயேசுடைய பேரை சொல்லுங்கள். கடைசியாக பாருங்கள், யோவான் 14:14 ஆரம்பத்தில் வாசித்தல இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இயேசுவே என் பிள்ளைக்கு திருமண காரியம் வாய்க்கணும், இயேசுவின் பேரை சொல்லுங்கள். இயேசுவே எங்களுக்கு வியாபாரம் வாய்க்கணும், இயேசுவே கடன் பிரச்சனை மாறணும், இயேசுவே என் பிள்ளைக்கு நல்ல சுகம் உண்டாகணும், இயேசுவே என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் வேணும், இயேசுவே எங்களுக்கு சொந்த வீடு வேணும், இயேசுவே இந்த கடன் பிரச்சனை வறுமை நீங்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஏன்னா உங்களுக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அவர்தான் சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். மகளே, மகனே, உனக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? நன்மை நடக்கணுமா? தடைகள் நீங்கணுமா? உனக்கு ஒரு வேலை வேணுமா? உனக்கு வருமானத்துக்கு வழி உண்டாகணும். உனக்கு என்ன வேணும்? கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? என் பேரை சொல்லி நீ கூப்பிட்டா நான் உனக்கு செய்வேன். இயேசு சொல்லுகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை நோக்கி கூப்பிட்றவங்க என்ன மதம்னுலாம் அவர் பார்க்க மாட்டார்.
இருதயத்தை பார்ப்பார். என்ன இருதயத்தோடு கூப்பிடுறாங்க, முழு விசுவாசத்தோடு, இயேசுவை விசுவாசித்து நம்பி முழு இருதயத்தோடு கூப்பிட்டா உடனே அற்புதம் செய்வார். அவர் வேறு ஒன்றும் பார்க்க மாட்டார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே, பாவத்தினால நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த பொருட்களை விட முடியலை. ஐயோ, இந்த பாவம் தொடருகிறது. இயேசுவே, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சமாதானம் வேணும். நான் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்தவரே, என் பாவத்தை சுமந்தவரே, எனக்காக இரத்தம் சிந்தினவரே, உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அடுத்தவங்க பொருளை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். இனி அடுத்தவங்க பொருளை எடுக்க மாட்டேன். ஏமாத்தினதை திரும்ப கொடுத்து விடுகிறேன். அடுத்தவங்க பொருளை அபகரித்ததை திரும்ப கொடுத்து விடுகிறேன். இயேசுவே, எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்க. என் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் சாபத்தினால பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க, பெயரை சொல்லுங்க. ஒருவேளை உங்களால் முழங்கால் படியிட முடியலன்னா உட்கார்ந்து பண்ணுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை கண்முன்னால நிறுத்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இயேசு 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 அந்த பெயரை கூப்பிட ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் உடைய வீட்டுக்குள் வருகிறாரு. இப்போ இயேசுவே, என்னை மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே இந்த பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசு இயேசு அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. இறங்கி அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. சாபம் மாறணுமே, சாபம் சந்ததி சந்ததியா தொடருது. ஐயோ, சந்ததி சந்ததியா இந்த பாவத்தினால வியாதி தொடருகிறது. ஐயோ, தொடர்ந்து வியாதி, குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி, வறுமை, தரித்திரம், ஆசீர்வாதமே இல்லை. ஐயோ, இந்த சாபம் மாறணுமே. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கண்ணீரோட பலர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய பாரமுள்ள இருதயத்தை பார்க்கிறார். ஐயோ, என் ஜனங்கள் இந்த பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு வேதனைப்படுறாங்களே. என் ஆண்டவர் வேதனையோடு உங்களை பார்க்கிறார், மனதுருக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இப்போ நீங்கள் விடுதலை அடையும்படி அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே பாவத்தை மன்னியும், சாபத்தில் விடுதலை தாரும். இயேசுவே, இந்த சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். இந்த சாபத்தினால் வந்த வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இதோடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா, ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆண்டவரே, இயேசுவே மன்னிங்க, விடுதலை தாங்க. நீ கண்ணீரோடு நிற்கிறாங்க. கண்ணீர் வடிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். ஒவ்வொருவரையும் தொடுங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். அந்த வீடுகளுக்குள்ள இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் பாவ சாப கட்டில் இந்த விடுதலை பெற்றுட்டீங்க. சாபத்தினால் இந்த வியாதியும் மாறி இருக்கிறாரு. இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேணும்னா கண்களில் கை வைங்க. செவிட்டு காதை திறக்கப்படணுமானா காதில் கை வைக்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைங்க. இருதயம், லங்ஸ், லிவர், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கர்ப்பப்பை, எந்த இடத்துல வலி, வேதனை, கேன்சர் இருக்கிற இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. அந்த கேன்சர் கட்டிகள் மறையும். கேன்சரை கொண்டு வந்த ஆவிகள் விலகும். தைராய்டு கட்டிகள் இப்பொழுது மறையும். அந்தந்த இடத்துல கை வைங்க. இயேசுவே தொடுன்னு கேளுங்க. எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களுக்காக ஜெபிங்க.
தேசம் முழுவதும் இருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியர்கள் ஜனங்களுக்காக ஜெபிங்க. பாஸ்டர்மார் மக்களுக்காக ஜெபிங்க. நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு நிற்கிறாங்க ஐயா. தீராத வியாதி, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாய் பாதிக்கப்பட்டு ஐயோ மரண வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளை தொடுக ஆண்டவரே. அந்த பொல்லாத கேன்சர் வியாதி எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அவைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆர்த்ரைட்டிஸ், முடக்கு வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். எலும்புகளிலே நரம்புகளிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. ஆண்டவரே, டயாலிசிஸ் செய்யப்படுகிற சிறுநீரகங்களை தொடும். மரித்து போன சிறுநீரகம் உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகள் நரம்புகளை தொடும். இரத்தத்தில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இரத்தத்திலே காணப்படுகிற நோய் கிருமிகள் அழியட்டும். பாதிப்புகள் மாறட்டும். ஒவ்வொருவருக்கு சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் மாறட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தொடுங்காண்டு வினோதமான பழக்கு காணப்படுகிற குழந்தைகளை தொடுங்க. அந்த பிள்ளைகள் நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே. மூளை வளர்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை தொடுங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மாருக்கு இறக்க செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறபடியினால் அற்புதங்கள் நடக்கட்டும். அவள் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஜபத்தை கேட்டீர். அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றீர். செய்துவிட்டீர். உமக்கு நன்றி. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே எங்களுடைய ஜபத்தை கேட்டீர். அதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.